உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். தனுசு ராசி நண்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு டைம்னே சொல்லலாம். ரியாலிட்டி என்ன, குரு பார்வை உங்கள் ராசி லக்னத்தில் விழுகப்படுது. தட் இஸ் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ஆஸ்பெக்ட். நிறைய பேருக்கு கல்யாணம் நடக்கும். தனுசில் பிறந்த யாராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக. அதனால தான் தனுஷே ஒன்று சேராருன்னு சொல்லலாம். இப்போ ரியாலிட்டி அதுதான். அதாவது அந்த ஒரு கண்டென்ட் இல்லாமல் வராது. தனுஷ் அப்படின்னு ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிங்கன்னா அந்த ராசி லக்னத்தை கனெக்ட் ஆகாமல் வராது. ஏன் ரிஷப் பந்துக்கு ரிஷப்னு பேர் வருது? நிறைய பேருக்கு அப்படி தான். இப்போ மீனம்பாக்கம்னு இடம் எதுக்கு ஃப்ளைட் இறங்குது? மீனம்னா காலபுருஷனுக்கு பண்ணனவன், லேண்டிங் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த இடம், அந்த பேர் கனெக்ட் ஆகாமல் உங்களுக்கு அந்த ராசி தத்துவம் வராது. அப்படி பார்க்கும்போது தனுசில் இருக்கிற யாராக இருந்தாலும் கண்டிப்பாக ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள், ஃபேமிலியை அந்யோன்யம் அடையக்கூடிய வாய்ப்புகள். இருக்கிற பிரச்சனை உங்கள்கிட்டையும் பிரச்சனை இருக்கும், என்கிட்டையும் பிரச்சனை இருக்கும். அப்போ அதெல்லாம் விட்டுட்டு எல்லாம் ஃபேமிலி லெவலில் எல்லாம் ஒன்று சேர்றது. இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேருக்கு நடக்கும். புது தொழில் ஆரம்பிக்கிறது, புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கறது, இந்த மாதிரி ஏராளமான விஷயம் நடக்கும். இப்போ நீங்கள் வீடு வாங்கினீங்கன்னா அந்த தெருவுடைய சந்தில் லாஸ்ட்டில் உங்கள் வீடு அமையும். இந்த சனி போய் அங்கே உட்காந்துருக்குன்னா அந்த மாதிரி விஷயங்கள். மெயினாக உங்கள் மதர் சைடில் மட்டும் பிரச்சனை வரும். அம்மா மட்டும் எதிரியாக இருப்பாங்க, அம்மா மட்டும் ஹெல்த்தில் பிரச்சனை வரும். அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம். இன்னொன்று பெரிய வெற்றி என்னென்னா, தனுசில் பிறந்த பல பேருக்கு இப்போ லாட்ரி டிக்கெட் சம்மந்தப்பட்டது, ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது, இது மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா சம்பாதிக்கக்கூடிய பிராப்தம். ஏன்னா குருவுடைய பார்வை வேறு இருக்குது. செய்யக்கூடிய விஷயத்தில் பெரிய ஒரு சக்ஸஸ். நிறைய பேர் தனுஷில் பிறந்தவங்கலாம் ஃபேமஸ் ஆவாங்க. இப்போ ராகு போய் 3ஆம் இடத்துல உட்காந்துருக்குன்னா சிஸ்டம், ஐடி, சாஃப்ட்வேர், கம்யூனிகேஷன், மீடியா, ஓடிடி, இந்த மாதிரி தளங்கள்லாம் அது கனெக்ட் ஆகும். ராகு போய் உட்காந்து லைட்டு வெளிச்சம் உங்கள் மாதிரி திரும்பின மாதிரி. அப்போ சின்னதாக நீங்கள் இப்படி பண்ணாலும் உங்களுக்கு பெருசாக அது பிம்பமாக இருக்கும். அதனால் தனுசில் பிறந்தவங்க சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் இருந்தீங்கன்னா எது கரெக்டு எது வக்கரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். எல்லாரும் பண்ணுறாங்கன்னு நம்மளும் பண்ணக்கூடாது, அதை புரிஞ்சுக்கணும். அதனால் உங்களுக்கு டைம் இப்போ ரொம்ப சூப்பராக இருக்கப்படுது. பாக்கியஸ்தானம் 9ஆம் இடத்துக்கு கேத்து போகும்போது சில பேருக்கு ஃபிஷர்ஸ் வரும். அதாவது மோஷன் போடுற இடத்துல சில பிரச்சனைகள் வரும். சில பேருக்கு வீட்டில் பெரியவங்கள் மூலியமாக சட்ட சிக்கல், பெரியவங்களுடைய சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சட்ட சிக்கல், இதெல்லாம் வரும். அதை மட்டும் பார்த்துக்கணும். முடிஞ்சளவுக்கு பெரியவங்ககிட்ட பிரியாமல் இருக்கிறது நல்லது. எதுவாக இருந்தாலும் அனுசரித்து போகிறது நல்லது. ஆனால் பெரிய ஒரு அனுகிரகம் என்னென்னா, உங்கள் ராசி லக்னத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால ப்ராப்ளம் டசன்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் யூ. உங்களால் பிரச்சனை வராது. அப்போ பிரத்தியார் மற்றவங்கனால தான் பிரச்சனை உண்டாக போகுதுன்னு அர்த்தம். அதை மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா சரி. தனுசு ராசி நண்பர்களுக்கு இதுவே ஒரு நல்ல பொற்காலமாக இருக்கப்படுது. லைஃபுடைய பாயிண்ட் அப்படியே சேஞ்ச் ஆகும். சில பேருக்கு ப்ரமோஷன் வரும், சில பேருக்கு நல்ல லெவலுக்கு போவாங்க. அண்டு மோஸ்ட் ஆஃப் அ சுச்சுவேஷன் உங்களுக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய பிராப்தம் தனுசுக்கு இருக்கப்படுது. ஸோ பரிகாரங்களில் பார்க்கும்பொழுது ரொம்ப முக்கியமாக உங்களுடைய குலதெய்வத்துடைய கோவிலுக்கு போய் வழிபாடு செய்துவிட்டு வருவது ஒரு முறை பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றங்கள் கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் துளசி செடி வளர்க்குறதுங்கிறது ஒரு வழக்கமாக கொண்டு இருக்க வேண்டும். இதில் என்ன, துளசி செடினா வெறும் ஹிந்து மதம் சம்மந்தப்பட்ட சனாதன தர்மத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் வளர்க்கணும்னு அர்த்தம் கிடையாது. கிறிஸ்டியன், முஸ்லீமும் வளர்க்கலாம். நீங்கள் செடியாக பார்த்து வளர்த்தாவே அது உங்களுக்கு வேலை செய்யும். ஸோ கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் தாராளமாக உண்டுன்னு சொல்லலாம். ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 2025 வருஷத்தை எதிர்பார்த்து காத்திருப்பவர்கள் அவர்களும் ரொம்பவே முக்கியமான ஒரு ராசின்னு சொல்லலாம். அர்த்தாஷ்டம சனி வரப்போகுதுன்னு சொல்லி ஒரு பயம் இருக்கும், 4ல் சனி வரப்போறாருன்னு. இருந்தும் 4வது இடத்துல ஏற்கனவே ராகு பகவான் அங்கே உட்கார்ந்து கடந்த 1.5 வருஷம் தனுசு ராசிக்கு அலைச்சல்களை கொடுத்தது. எல்லாம் இருக்கு, அரிசி இருக்கு, பருப்பு இருக்கு, அறுசுவையோட உணவு இருக்குது, ராஜா மாதிரி நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், ஆனாலும் நிம்மதி அப்படின்ற ஒரு வார்த்தை எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு இறைவனுடைய அருளோடு பல்வேறு விதமான சுப பலன்களை தரக்கூடிய வருடமாக இருக்கும். உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குதுப்பா, வைத்திய செலவு பார்த்துக்கிட்டே இருக்கேன், எனக்கு நல்லா இருந்தாலும் வீட்டில் மனைவிக்கு சரியில்லை, குழந்தைக்கு சரியில்லை, அல்லது வேற யாருக்காகவாவது நான் செலவு பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்றவங்களுக்கெல்லாம் கடவுள் அருளோடு அந்த சிக்கல்கள் மாறுபடும். எடுக்கக்கூடிய எல்லா புதிய முயற்சிகளும் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு தனுசு ராசிக்கு மிகப்பெரிய வெற்றி அடையும். குறிப்பா மண்மனை சார்ந்த தொழில இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே மாறும். வீடு சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்த தடைகள் எல்லாம் மாறும். வீடு கட்டிட்டேன், பெண்டிங்லேயே நிக்குது, பில்டிங் கட்டிட்டேன், பெண்டிங்லேயே நிக்குது, ஒரு பால் காய்ச்சி போக முடியலைங்க, கடைசியா ஒரு சின்ன சின்ன வேலை தான் இருக்கு, என்னால செய்யவே முடியல அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் ஆண்டவ புண்ணியத்துல அந்த ஒரு பெரிய மாற்றத்தை கடவுள் கொடுப்பாரு. அதே மாதிரி தனுசு ராசிக்காரர்களுக்கு குறிப்பா 7வது இடத்துல குரு வரும்பொழுது சுபமாங்கல்ய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய திருமண ஸ்தானத்துல வரார். திருமண தடை யாருக்கெல்லாம் இருந்துச்சோ அவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் கூடி வரும், காதல் கூடி வரக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தும். புரிதல் இல்லாத பிரிஞ்சு வாழ்ந்த தம்பதியர்கள் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய சூழல்களை தருவார்.
பண வரவு மிகுதியாகவே இருக்கும். இதுக்கு முன்னாடி தொழில் முதலீடு பண்ணி கடந்த 1.5 வருஷத்துல முடக்கத்தில் இருந்ததுன்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் தொழிலில் ஒரு அபரிவிதமான வளர்ச்சியை கடவுள் ஏற்படுத்துவார். 10ல் கேது இருக்கும் பட்சத்துல தகுதிக்கேற்ற வேலை கிடைக்கல, உழைப்புக்கேற்ற ஊதியமே இல்லை, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாம் நல்ல பலன்களை எடுத்துக்கிட்டாங்க, என் திறமைக்கேற்ற வாய்ப்பு கூட வரலையே அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இறைவனர்களோடு நல்ல வாய்ப்புகள் எல்லாமும் தேடி வரும். தனுசு ராசி எதில் கவனமா இருக்கணும் அப்படின்னா, அர்த்தாஷ்டமத்து சனி ஆரம்பிச்சதுக்கு பிறகு 4வது இடத்துல சனி வராரு. வாகனத்துல போகும்போது கவனம் வரணும். தேவையற்ற வாகன விபத்துகள் ஏற்படக்கூடிய சூழல்களை தரும், வாகன பழுதுகளை உருவாக்கக்கூடிய நிலை வரும். அம்மாவோட விட்டு கொடுத்து போகணும், இல்லைன்னா தாயினுடைய உடல் நலத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளும் உபாதைகளும் ஏற்படக்கூடியதா இருக்கும். 3ல் வரக்கூடிய ராகுவால உடன் பிறந்தவர்களோடு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தும். நண்பர்களாலும் தேவையற்ற மன உளைச்சல்களை தரும். இதெல்லாம் கொஞ்சம் கவனம். அதே மாதிரி 9ல் வரக்கூடிய கேது பகவான் இவங்களுடைய ஜாதகப்படி முக்கியமா அப்பாவோட நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவங்க எது பேசினாலும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கணும். அப்படி இல்லாட்டி அவங்களுக்குள்ள பிரச்சனை, பிரிவு, கருத்து மோதல்களை தரும். ஸோ இந்த விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் நிதானமா இருந்துட்டாலே போதும். பிற்பகுதி என்பது 2025ல் மே மாசத்துக்கு பிறகு, அதாவது நம்ம தமிழ் புத்தாண்டுன்னே வச்சுக்கலாம், சித்திரை பிறந்துட்டாலே தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய வளம் தரக்கூடியதாக இருக்கும். குரு பகவானுடைய வழிபாடு, அவர்கள் யாரை குருவாக நினைக்கிறார்களோ, குரு நம்ம எடுத்துக்கும் போது இஷ்ட தெய்வத்தை சொல்லிக்கலாம். எந்த சாமி உங்களுடைய இஷ்ட தெய்வமாக இருக்கிறதோ அந்த தெய்வத்தை மனமுருக அந்த தெய்வத்துக்கு உகந்த நாளில் நீங்கள் கும்பிடும் போது உங்களுடைய வாழ்க்கை என்பது மிகச்சிறந்த மாற்றத்தோடு போகும் அப்படின்னே சொல்லணும். இப்போ சில பேர் சொல்லிட்டு இருப்பாங்க, இல்லைங்க அவங்களுக்கு ரொம்ப கஷ்டங்க அப்படிலாம் கிடையாது. நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு 2025 2026க்கான ஒரு அடித்தளமாக இருக்க போகிறது. அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்துமே நீங்கள் வச்சுக்க வேண்டாம். அடுத்தது, இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இப்போ என்ன கிடைக்கும்? சொத்தை விற்றது மூலமாக ஒரு மன நிம்மதி. என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த விஷயங்கள் விற்கவே இல்லை, எனக்கு சொத்தே விற்கலையே, ரொம்ப நாளாக நின்றுட்டு இருந்தது, 10 ரூபாய்க்கு இருக்கிறது 3 ரூபாய்க்கு தானே போச்சு அப்படின்னா, நான் அப்போ 10 ரூபாய்க்கு இருக்கிறது 100 ரூபாய்க்கு போகணும்னு சொல்ல மாட்டேன். 10 ரூபாய்க்கு இருக்கிறது 11 ரூபாய்க்கு போகும். ஸோ ரொம்ப நாளாக உங்களை ஏமாற்றிட்டு இருந்த விஷயங்களை ரியாலிட்டியை இப்போ நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் சொத்தினால் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடியதும், வீட்டில் வந்து குதூகலங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள். குதூகலங்கம்னா என்ன? சந்தோஷம். அதாவது சந்தோஷம்னா வீட்டில் ஒரு சுபமங்கள விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகளும், அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை பார்க்கக்கூடிய ஆண்டு தான் 2025ல் வரும். இதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது யார் அப்படின்னா, பெண்கள் பிட்வீன் 60 to 70ல் இருக்கிறவங்களுக்கு திடீர் அபாயங்கள் வரக்கூடிய அமைப்புகளும், திடீர்னு ரோட்டில் நடந்து போயிட்டே இருப்பீங்க, திடீர்னு போய் வலிக்கி விடுவோம், என்னடா பாத்ரூமில் வலிக்கி விட்டாங்க, என்னடா இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள். ஸோ நீங்கள் நடந்து போகக்கூடிய அமைப்புகள், ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க, கொஞ்சம் கவனக்குறைவாக போகாமல் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்கிறது நல்லது வரும். புகழ் அடையக்கூடிய அமைப்புகள்லாம் எங்கேயோ இருந்தார்ப்பா அவர், இப்போ இந்த ஆண்டில் வந்து ஒரு பிரபலமான ஒரு இதாக ஆகிட்டார் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த உடம்பு வலிக்குது, கை கால் வலிக்குது, ஏதாவது ஒன்று சொன்னால் சளி பிடிச்சிருச்சு, நான் வெளியவே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளில் இருக்கிறவங்க கூட இப்போ வந்து பார்த்திங்கன்னா தகடின்னு ஓடுவாங்க. குறிப்பாக இதில் வந்து பார்த்திங்கன்னா 30 to 40ல் இருக்கக்கூடிய ஜென்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா பெரிய பதவி உயர்வுகள் கிடைக்கும். செல்வம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பல நாள் இப்போ நீங்கள் இதை குறித்து வச்சுக்கலாம் நண்பர்களே. 2024ல் நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, நீங்கள் அந்த 2024 பலன்களை போய் பாருங்கள். நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு குழந்தை வரம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக நிறைய பேருக்கு குழந்தை கிடைக்கும் தனுசு ராசி அன்பர்கள்னு சொல்லியிருப்பேன். அதில் யாரெல்லாம் தனுசு ராசி அன்பர்கள் இருக்கீங்களோ தாராளமாக கமெண்ட் பண்ணலாம், ஒருவேளை அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா. அதே மாதிரி இந்த 2025ல் உங்களுக்கு என்ன நடக்கும்னா, அந்த மாதிரி குழந்தை பெற்றவங்க அவங்க குழந்தைக்காக ஓடுவீங்க. நான் ஓடுவேன், நான் அடுத்த லெவலுக்கு போவேன், இந்த மாதிரி விஷயங்கள் வருவீங்க. வெளிநாடு வாய்ப்புகள்லாம் வந்ததுன்னா தயவு செஞ்சு எடுத்துக்கோங்க. சும்மா இன் டேர்ம்ஸ் ஆஃப் சென்டிமெண்டல் இதிலெல்லாம் போய் மாட்டாமல் இதை பண்ணிக்கோங்க. அம்மா உடல் நிலையில் கவனமாக இருந்துக்கணும். இது நான் குறிப்பாக சொல்கிறது 30 to 40க்குள்ளே இருக்கக்கூடிய ஏஜில் இருக்கவங்களுக்கு சொல்கிறேன். அம்மாவோட உடல்நிலை பார்க்கணும். பல தனுசு ராசி என்பவர்களுக்கு டேரெக்டாக சொன்னால் கோச்சிக்காதீங்க. இந்த ஏஜில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினச்சிட்டே இருப்பீங்க உங்கள் அம்மா வந்து உங்கள் மேலே ரொம்ப பாசமாக இருக்காங்க. அம்மாவை நான் இல்லைன்னு சொல்லுங்கள், மாதா பிதா குரு தெய்வம் தான். ஆனால் நீங்கள் என்ன நினச்சிட்டே இருப்பீங்க, ஐயோ அம்மா விட்டுட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படிம்பீங்க. இப்போ நீங்கள் போய் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு தானேம்மா இருந்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்க டேரெக்டாக என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை நான் உன்னை என்றைக்கு தடுத்தேன், நீ தான் போல அப்படிம்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃப்யூச்சரில் நொந்து போகாமல் இருக்கிறதுக்கு, ஃபாரினில் போய் குடும்பத்தை பார்க்கணும், செய்யணும், சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சா திஸ் இஸ் த ரைட் டைம் ஃபார் யூ. நீங்கள் நல்லபடியாக பண்ணுங்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இப்போ நான் எளிமையாக நான் உங்களுக்கு சொல்லுவேன் அப்படின்னா, மலை சார்ந்த விஷயங்கள், நீர் சார்ந்த விஷயங்கள், குறிப்பாக நீங்கள் குருவாயூரப்பனுக்கு வழிபாடுகள் வந்து சிறந்த வழிபாடாக இருக்கும். வாய்ப்புகள் இருக்கிறவங்களுக்கு, ஒருவேளை 2024ல் நான் சொன்னவங்க யாருக்கெல்லாம் குழந்தை பிறந்துச்சோ அவங்களாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தைய எடுத்துகிட்டு போய் குருவாயூரப்பன் சன்னதிக்கு போயிட்டு வாங்க. குருவாயூரப்பன் சன்னதிக்கு போயிட்டு வாங்க. பெரிய மாற்றங்கள் வரும். தனுசு ராசி சொல்லும்போது 2 ஹாஃபாக பிரிச்சுக்கிறேன். முதல் பாதி 2வது பாதிங்கிறது
ஜூன் ஆரம்பம் வரைக்கும் ஒரு பலன் இருக்கும். அதுக்கப்புறம் பலன் மாறும். ஏன்னா இவங்க தனுசு ராசி ஏன் அப்படின்னா, இவர் ராசி அதிபதி வேறு மிதுனத்துக்கு பயிற்சி அடைகிறார். அந்த அம்சத்தில் தான் முதல்ல இவருக்கு முயற்சி ஸ்தானம் சுகஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் தடுத்துட்டு எது பண்ணாலும் ஸ்லோ டவுன். நான் 10 டைம் ட்ரை பண்ணுறேன், வேலை நடக்கலங்குது. ஃபஸ்ட்டு 3ஆம் இடத்துல இருக்க சனி விலகி குறிப்பாக ராகு வரும்போது அப்படியே டபுள் ஸ்பீடு. முதல்ல என்னெல்லாம் பண்ண அத்தனை இதுவும் இப்போ தான் அதாவது அது விதையாக இருக்கும், இப்போ நீ தான் மரமாக போகுது. இது குறிப்பாக மேற்கு மேலே இவர் ராசியை பார்க்கறனால எல்லாமே சுபிச்சமே. ஃபஸ்ட்டு விஷயம் இவர் என்னதான் வருமானம், பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் நிறைய டெவலப் பண்ணணும். பிஸ்னஸ் தான் இவருக்கு மைண்டில். பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டு, பிஸ்னஸ் வேலையாட்கள் போட்டு பண்ணுறது நிறைய அந்த மாதிரி வரும். ஆல்ரெடி தவறவிட்ட பிஸ்னஸ் பணம் லாஸ் ஆனதெல்லாம் மீட்டெடுத்துருவார். தொழிலில் நல்ல ப்ரொமோஷன் எதிர்பார்க்கலாம். உறுதியாக இவங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல நல்ல அங்கீகாரம் கிடச்சி ப்ரொமோஷன் உண்டு. 4ஆம் இடத்துல சனி வரனால வீடு வாங்குகிற யோகம் உண்டு. ஆனால் செகண்ட் ஹேண்ட் வீடாக இருக்கும். சனியே இருக்கும்போது புது வீடு கட்டின வீடாக வாங்கிடணும், இல்லை ஆல்ரெடி இருக்கிற வீட்டை இடித்து ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணணும். புது இடமா வேணால் வாங்கலாம், வீடாக வாங்குற வீடு கட்டுற அம்சம் கொஞ்சம் குறைவு. அது ஒரு பாயிண்ட் பார்த்துக்கங்க. சரி, இது குலதெய்வ கோயில் இவங்க ராசிக்கு பார்த்திங்கன்னா 5 தான். குழந்தையும் குறிக்கும், குலதெய்வம் குறிக்கும். அது சம்மந்தப்பட்ட கோயில்கள் வழிபாடுகள் இருந்தால் அது நேர்த்திக்கடனை நிவர்த்தி பண்ண வேண்டியது இந்த வருடம். இவங்களுக்கு குழந்தை பாக்கியது ஒரு சிலருக்கு வந்து குழந்தைக்கு உடம்பு சேரல, ஒரு சிலர் மிஸ்கரேஜ் ஆச்சுங்கிறது இந்த தனுசு ராசி நிறைய பேர் போன வருஷம் வந்து. இது ஒரு நல்ல நியூஸ் இருக்குது. அப்போ இன்னும் பிரச்சனை இருந்தால் ஜாதக ரீதியாக பார்த்து அந்த இது சரிக்கலாம். குழந்தை விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறனால ப்ராசஸ் பண்ணணும்னு சொல்ல போகிறேன். கண்டிப்பாக இவங்களுக்கான சின்ன சின்ன பரிகாரங்கள் அப்படின்னு ஆமாம், உறுதியாக இவங்களுக்கு பரிகாரங்கள் செஞ்சே ஆகணும். என்னென்னா துலாபாரம் இருக்கிற கோயில் தாங்க. எந்த கோயிலில் துலாபாரம் கொடுக்குறாங்களோ அவங்க வேண்டுதல், குழந்தைனா குழந்தை சம்மந்தப்பட்ட வேண்டுதலுக்கு, சொத்துன்னா சொத்து சம்மந்தப்பட்ட வேண்டுதலுக்கு இந்த துலாபாரம் உள்ள கோயிலில் போய் வேண்டிட்டா அது எந்த கோயிலாக வேணா இருக்கலாம். அந்த துலாபாரம் ஏன்னா 11ஆம் ராசிக்கு 11ஆம் இடம், அது வெற்றியை கொடுக்கறதுக்காக தான் நம்ம சொல்கிறோம். துலாபாரம் கோயில் தான் இவருக்கு வளர்ச்சியை கொடுக்க போகுது.